நல்லா இருக்குண்ணா. எனக்கு அதான் அவங்க அப்பா அம்மா அவங்க புள்ள இது நல்லா பிடிச்சி. அதான் நல்லா இருக்குது. சூப்பரா இருந்தது. ஃபைட்டிங் சீன் அதுல செமையா குத்துற மாதிரிலாம் காட்டிச்சாங்க. சூப்பரா இருந்துச்சு. சூப்பர் ஃபென்டாஸ்டிக்கான ஃபிலிம் சார். மஸ்ட் எல்லாரும் போய் வாட்ச் பண்ணுங்க. இன்னைக்கு இருக்கிற இதுல வந்துட்டு எல்லாரும் வந்துட்டு போய் பார்க்குற மாதிரி நல்ல ஒரு அருமையான ஃபென்டாஸ்டிக்கான ஃபிலிம் இது. ஆமாம் சார், ஸ்டார்டிங்லேருந்து விறுவிறுப்பு தான். ஒன்றும் அந்த ஸ்லோனஸ்லாம் எதுவுமே கிடையாது. எல்லாமே வந்துட்டு அந்த எந்த இடத்துலையும் கேப் இல்லாமல் பர்ஃபெக்டாக அப்படியே மூவ் ஆகுது. சூப்பராக பண்ணியிருக்காரு, ஃபென்டாஸ்டிக்காக. அவர் வந்துட்டு அவருடைய எஃபர்ட் வந்து நிறைய இருக்குது இந்த படத்தில். நல்லா பிரைட்டாக இருக்குது, பார்க்கலாம். எல்லாரும் ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம். நல்லா இருந்துச்சு. இல்லை, அன்ப்ரொடெக்டடாக செக்ஷுவல் லைஃப் வச்சுருக்காங்க இல்லையா, அவங்களுக்குலாம் ஒரு அவேர்னஸ். இது ஒர்த்து தான் மூவி. நல்லா இருந்துச்சுண்ணா. படம் சூப்பராக இருந்ததுண்ணா. நல்லா இருந்ததுப்பா. படத்தில் நார்மலாக எப்படி இருக்கணும், பேரண்ட்ஸ் எப்படி இருக்கணும், என்ன இருக்கணுங்கிறதா சொல்ல வந்திருக்கிறாங்க. மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. சிபி நல்லா பண்ணியிருக்காப்ல. இடி மின்னல் காதல். உண்மையிலே இடி இடித்தா எப்படி நம்ம பயப்படுவோமோ, மின்னல் வந்தால் எப்படி நம்ம கண்ணெல்லாம் ஒரு மாதிரி நடுங்குமோ, அந்த அளவுக்கு படமும் நல்லா இருந்தது. தாறுமாறாக இருந்தது, நல்லா இருக்குது. கான்செப்ட்னா எப்படி சொல்கிறாங்கன்னா, அப்பா மகன் மட்டும் வாழ்கிற ஒரு குடும்பத்தில் அப்பா இல்லைன்னா அந்த பையன் எந்த அளவுக்கு ஃபீல் பண்ணி உணர்வான்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் கிளைமேக்ஸில் ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்க டேரக்டர். அது உண்மையாக ரொம்ப நல்லா இருந்தது. ஆனால் நல்லா இருக்குண்ணா, சூப்பராக இருக்குண்ணா. ஃபேமிலி ஆடியன்ஸு, லவர்ஸ் எல்லாமே வந்து பார்க்கலாம். கான்செப்ட்னா ஒரு குட்டி பையன் அப்பா இல்லாமல் எவ்வளோ ஃபீல் பண்ணுறான் அப்படின்னு அந்த குட்டி பையன் கான்செப்ட்டு. அதுக்கப்புறம் ஹீரோ பார்த்தீங்கன்னா, ஒரு லவருக்காக நான் வெளிநாட்டில் போய் நான் சம்பாதிச்சுன்னு வந்து என் லைஃப்பை நான் அடுத்த லெவலுக்கு நான் கொண்டு போகணும் அப்படின்னு பார்க்கும்போதும், என்னால் இந்த ஒரு கேப்லேயும் என்னால் ஒருத்தனுக்கு ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை ஹெல்ப் பண்ணுறாரு. அதே மாதிரி ஹீரோயினையும் வந்து அவங்க தெரிஞ்சு பண்ணவங்களோ தெரியாமல் பண்ணாங்க அந்த ஆக்சிடெண்ட்டை. ஆனால் அந்த பையனை காப்பாற்றணும், அந்த பையனை ஒரு நல்லது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க. அது பிடிச்சிருக்கு. அப்பா சென்டிமெண்ட்டு எனக்கு ரொம்ப ஒர்க்காக இருக்குது. சின்ன பையன் நல்லா நடிச்சிருக்காண்ணா. சிபி நல்லா பண்ணியிருக்காரு. அந்த குட்டி பையன் நல்லா பண்ணியிருக்கான். குட்டி பையனோட அப்பா அவரும் நல்லா பண்ணியிருக்காரு. குறைகள்லாம் அவ்வளோ எதுவும் சொல்ல முடியல. சென்டிமெண்ட்டு, ஒரு எமோஷ்னலு, ஒரு மோட்டிவேஷன் மொத்தமே அடங்கின மாதிரி தான் இருக்குது. யார் வந்து பார்த்தாலும் போர் அடிக்கும் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. வந்து பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு எதனா ஒரு விஷயம் அதில் உணர்வாங்க, ஒரு புரிஞ்சுப்பாங்க. சப்போஸ் ஒரு குட்டி பையன், ஒரு அப்பா வந்து அவங்க பையனை வந்து சரியாக வளர்க்காமல் கண்டுக்காமல் இருந்தாங்கன்னா இந்த படம் பார்த்தாங்கன்னா அவங்க பையன் மேலே ஒரு பாசம் வரலாம். நல்லாயிருக்கு, பாருங்கள். ஃபேமிலி ஆடியன்ஸாக வந்து பாருங்கள். படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு, அருமையாக இருந்ததுண்ணா. அதான் அப்பா சென்டிமெண்ட்டு, அதை அப்படியே கதை வந்தாங்க. அப்பா இல்லாமல் எவ்வளோ இதுன்னு அப்பாவோட சென்டிமெண்ட் நல்லா வச்சு பண்ணியிருக்காங்க. ஒரு புது கதை. ரீசனாக ஒரு எந்த படத்துலையும் ஒரு கதை பார்க்க முடியல. அப்படி திரும்ப நல்ல கதை, புது கதை, நல்லா இருந்தது, அருமையாக இருந்ததுண்ணா. நல்லா பண்ணியிருக்காருண்ணா. ஃபஸ்ட்டு படம் சூப்பராக பண்ணியிருக்காரு, நல்லா பண்ணியிருக்காரு. சின்ன பையன் தான், ஒரு அந்த சின்ன பையன் நல்லா அருமையாக பண்ணியிருக்கான். ஜெகன் அண்ணன் ரொம்ப நாள் பார்க்க முடியல, இப்போ தான் திரும்ப பார்க்குறோம். அவர் ரொம்ப நாள் கழிச்சு வந்தாலும் அவர் காமெடி எப்பவுமே இருக்கிற மாதிரி கெட்ட பேட்டராது. எல்லாம் சூப்பர்ண்ணா. மியூசிக் சாங்ஸ் எல்லாமே நல்லா தான் இருக்குண்ணா. ஓரளவு கண்டிப்பாக எல்லோரும் பார்க்கலாம். எல்லோரும் பார்க்கக்கூடிய படம், கட்டாயம் பார்க்கணும். அந்த அளவுக்கு ஒரு நல்ல படம் தான், கண்டிப்பாக. படம் நல்லா இருந்தது. எனக்கு செகண்ட் ஹாஃப் தான் பிடிச்சது. சூப்பர். சாம்சியஸோட மியூசிக் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே அந்த விக்ரம் வேதாவில் வந்துட்டு அந்த ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ரகடான மியூசிக் கேட்டிருப்பாங்க. பட் இதில் வந்துட்டு ஒரு அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா மியூசிக் வந்துட்டு ரொம்ப இந்த என்ன சொல்கிறது, லவ் சீன்ஸ்லாம் வரும்போது வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஓகே, குட் கேரக்டர். நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு மூவி தான். கான்செப்ட்ன்றதெல்லாம் வந்து எய்ட்ஸை பற்றி முடித்தாங்க. கடைசியில் முடும்போது ப்ராஸ்டியூஷனால நடக்கல, அன்ப்ரொடெக்டட்னால தான் நடக்குதுன்னு. ஓகே, ஒரு ஏகப்பட்ட கான்செப்ட் இருக்கும். அந்த சின்ன பையனுக்கு ஒரு மென்டல் டிசார்டர் இருக்கும். கடனால் ஒரு ஸ்டேட்டே கடன் வாங்கி கடனாலே ஆகிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அங்கங்கே ஏகப்பட்ட கான்செப்ட் இருக்கும். பட் அது எல்லாமே ஒரு கோர்வையாக சொல்லியிருந்தா நல்லா இருந்திருக்கும். தனித்தனியாக சொன்ன மாதிரி ஆயிடுச்சு. நல்லா பண்ணியிருக்காரு. ஒரு டெபியூ மூவி, வெல்கமிங்காக இருந்தது. இன்னும் கொஞ்சம் நிறையா எமோஷன்ஸ்லாம் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணால் நல்லாயிருக்கும். நல்லா போகுதுப்பா, த்ரில்லிங்காக இருந்துச்சு. ஃபஸ்ட்லேயும் அப்படியே கட் பண்ணி காமிச்சது ஃபஸ்ட்டில் என்னமோ இருந்தது. அப்புறம் பாருங்கள் லாஸ்ட்டில் வரும்போது ரொம்ப நல்லா இருந்தது. பார்க்கலாம், கண்டிப்பாக பார்க்கலாம். ஒரு தடவை கண்டிப்பாக எல்லாருமே பார்க்கலாம். நல்லா இருந்துச்சு. போர் அடிக்கல, என்னை பொறுத்த வரைக்கும் போர் அடிக்கல. படம் எல்லாமே வந்து பார்க்கலாம். ஒரு லவர்ஸும் வந்து பார்க்கலாம், ஃபேமிலி ஆடியன்ஸும் வந்து பார்க்கலாம். நல்லாயிருக்கு. சாங் சீஸ் நான் சொல்ல வேணும், அந்த நீல நிலவே சாங்கு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த இன்ட்ரோலுக்கு அப்புறம் ஒரு பாட்டு வந்துச்சு பார்த்தீங்களா, அடிக்கடின்ட்டு. அந்த பாட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த சிறகாட்சி பூன்னு ஒரு பாட்டு வந்துச்சு. அதுவும் அந்த லேடிஸ் வாய்ஸு, அந்த ஃபஸ்ட்டு நெஞ்சு அப்படின்னு வந்துச்சு பார்த்தீங்களா, அதுவும் சூப்பராக இருந்துச்சு. ஆனால் ஓவராலாக படம் நல்லா இருக்குண்ணா. அப்படி இல்லை, ஒரு சீன் பார்த்து எமோஷனல் ஆனான்னா, அந்த குட்டி பையன் அவங்க அப்பா இறந்து போயிட்டு இருப்பார். அவன் படுத்துகிட்டே இருப்பான். திரும்பி இப்படி கை போடும்போது அவங்க அப்பா வர மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த சீனில் எனக்கு எமோஷனல் தான் ஆனேன். அழுதுண்ணா. எனக்கு லைட்டாக கண்ணு கலங்குச்சு அந்த சாங்கு. அதுக்கப்புறம் அந்த சீன், அந்த சாங்ஸில் வர சீனு எல்லாமே எமோஷனல் ஆகுது. நீங்கள் பாருங்கள், எல்லாம் வந்து ஃபேமிலியாக பார்த்தா உங்களுக்கே புரியும். நான் சொல்கிறது இல்லை, நீங்களே பார்த்து நேரில் வந்து பார்த்துக்குங்க. ஓகே, தேங்க்ஸ்.